அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய வீடியோவில் பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை, பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை, வயசு போன முல்லை வாடி போகவில்லை, இளமை காலம் எங்கே என்று திரும்பும் இங்கே, பழைய பாடல் பாட இளமை திரும்பும் இங்கே, இளமை திரும்பும் இங்கே. என்ன திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டீங்க? இந்த பாட்டை பத்தி தான் இன்றைய வீடியோவில் நான் பேச போறேன். வாருங்கள் வீடியோவுக்கு. பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை. மெல்லிசை மன்னரும் இசைஞானி இளையராஜாவும் பற்றிய செய்திகள். இன்றைய வீடியோ இதை பற்றித்தான். பொதுவாக சொல்வார்கள், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பார்கள். அது பொதுவாக சொல்வார்கள். ஆனால் இசைக்கு அது பொருந்துமா? பொருந்தாது, பொருந்தவே பொருந்தாது. இத இசைஞானி இளையராஜாவே இதை ஒத்துக்கொள்கிறார். ஆமாம், என்னன்னா, சிவாஜி பத்மினி இணைந்து நடித்த புதிய படம் தாய்க்கு ஒரு தாலாட்டு. அந்த படம் அநேகமா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைச்சிருக்கேன். அதாவது சிவாஜி பத்மினி ஜோடி ஃபேமஸ். இவங்க கடைசியா இணைந்து நடித்த படம், அந்த சிவாஜி பத்மினி இணைந்து நடித்த படம் தாய்க்கு ஒரு தாலாட்டு. அதற்கு பிறகு நடித்திருக்கிறார்களா என்று சரியாக நினைவில் இல்லை. அதில் தான் மேலே உள்ள பாட்டு வருகிறது. அதை யார் பாடியிருக்கிறார்? டிஎம்எஸும் பி சுசீலாவும் அந்த பாடலை இணைந்து பாடியிருக்கிறார்கள். மிகவும் புகழ்பெற்ற ஒரு இசை ஜோடி என்று சொல்லலாம். டிஎம்எஸ் சுசீலான்னா அவங்களுடைய பாடல்கள் அத்தனையும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இரவின் மடியில் என்று தூங்க போகும் நேரத்தில் அவர்களுடைய பாட்டு கேட்டால் ஆனந்தமான தூக்கம் நமக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த டிஎம்எஸ் பி சுசீலா ஜோடி இணைந்து அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். யாருடைய இசையில்? இளையராஜாவினுடைய இசையமைப்பில், கவிஞர் வைரமுத்துவின் வைர வரிகளில் மேலே உள்ள பாடல் வருகிறது. ஆனால் இந்த பாடல் அந்த காலத்திலேயே புதிய பறவை படத்தில் சிவாஜி சரோஜா தேவி நடிப்பில் மெல்லிசை மன்னரின் மென்மையான இசையில், இசைக்குயில் பி சுசீலாவின் தேனினும் இனிய குரலில், உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னார் என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். அதே மெட்டில்தான் பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை, பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை, வயசு போன முல்லை வாடி போகவில்லை, இளமை காலம் எங்கே என்று திரும்பும் இங்கே, பழைய பாடல் பாட இளமை திரும்பும் இங்கே, இளமை திரும்பும் இங்கே. பழைய பாடல் பாடினால் இளமை திரும்புவான் அப்படின்னு இளையராஜாவும் வைரமுத்தும் பழைய பாடல்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பாடலை வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆனால் இளையராஜா பல சமயங்களில் மெல்லிசை மன்னர் போட்ட பாதையில் தான் நான் பயணம் செய்கிறேன் என்று பல மேடைகளில் கூறியிருக்கிறார். அவருடைய தம்பி கங்கை அமரன் கூட இதை பற்றி பேசியிருக்கிறார். எண்ணுள்ளில் எம்எஸ்வி என்ற நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் தொகுத்து வழங்கியவர் இசைஞானி இளையராஜா. அது மட்டுமல்ல, மெல்ல திறந்தது கதவு என்ற ஒரு படம் பார்த்திருப்பீர்கள் அனைவரும். அந்த படத்தில் மெல்லிசை மன்னரோடு இணைந்து இசையமைத்து பல ஹிட்டான பாடல்களை கொடுத்திருக்கிறார் இளையராஜா. அதில் வா வெண்ணிலா அப்படிங்கிற பாட்டை கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டும் ஒரு சனம்
தூங்கிடுச்சு பூத காத்தும் அடிச்சிருச்சு, அந்த பாட்டை கேட்டிருக்கோம். இந்த பாட்டு எல்லாம் இளையராஜாவும் மெல்லிசை மன்னரும் இணைந்து போட்ட பாடல்கள். ஆக பழைய பாடல்களுடைய அருமை தெரிந்தவர் இளையராஜா. அந்த பாதையில் பயணித்துத்தான் தன்னுடைய இசையமைப்பில் நிறைய பாடல்களை அவர் போட்டிருக்கிறார். பழைய பாடல்கள் ஏன் பிரபலம் ஆச்சு அப்படின்னா, பழைய பாடல்கள் பொதுவாக அந்த காலத்து அந்த கதையை ஒட்டியே வரும். அந்த கதையை ஒட்டி அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். அதனாலதான் அந்த பாடல்கள்லாம் இன்னை வரைக்கும் நம்மளுடைய மனசுல இருந்துகிட்டு இருக்கு. அதனால்தான் அவை நம் மனதில் இன்றும் இதயத்தில் இருக்கிறது, வாழ்கிறது. அர்த்தமுள்ள பாடல்கள் என்றால் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ஆகிய இரு பெரும் நடிகர்களுடைய பாடல்களை கேட்டால் இன்றும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதிலும் கவிஞரசர் கண்ணதாசனுடைய பாடல்கள் அனைத்தும் ஆழமான அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களாகவே இருக்கும். அனுபவ கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுத, எம்எஸ்வி இசையமைக்க, சவுந்தரராஜன் சுசீலா பாட, சிவாஜி எம்ஜிஆர் நடிக்க, இந்த கூட்டணி இன்று வரை பேசப்படுகிறது. இன்று வரை அந்த பாடல்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இரவில் தூக்கம் வருவதற்காக அந்த பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதான் அப்ப சிவாஜிக்காக அவர் இந்த பழைய பாடல்கள், சிவாஜியினுடைய பாடல்கள் நீங்க கேட்டீங்கன்னா தத்துவ பாடல்கள், ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, அந்த பாட்டு, போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, அந்த மாதிரி பாட்டு, தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள், அந்த மாதிரி ஒரு பாட்டு, மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, அந்த பாட்டு, சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்று எத்தனையோ தத்துவம் நிறைந்த பாடல்கள் அனைத்தும் இன்றும் வாழ்ந்து வருகிறது. அது மாதிரி எம்ஜிஆர் உடைய பாடல்கள், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அந்த பாட்டு, திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே, அந்த மாதிரி பாப்பாவுக்கு திருடாதேன்னு சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்குற ஒரு பாட்டு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, குதிரையில வருவார் எம்ஜிஆர். எவ்வளவு ஒரு உணர்ச்சி, புத்துணர்ச்சியை நமக்கு தரக்கூடிய ஒரு பாட்டு. புதிய வானம் புதிய பூமி, அது மட்டும் இல்ல, மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆருக்காக எத்தனையோ பாடல்கள். அவர் அந்த மாதிரி பாட்டை பாடி பாடி மக்கள் மனதில் புகுந்து கவர்ந்து பின்னாடி முதலமைச்சராக ஆகிட்டார். அப்படின்னா அந்த பாட்டுக்கு, அந்த இசைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு, அந்த பழைய பாடல்களுக்கு, பழைய பாடல்கள் பாடி ஒரு முதலமைச்சர் வரைக்கும் போயிருக்காருன்னா அது அந்த பாடல்களுடைய மகிமை என்னவென்று சொல்வது. அதுதான் நம்முடைய வாழ்வில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு பழைய பாடல்கள் ஒரு தீர்வை சொல்லிவிடும். நம்மள்ட்ட 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், பழைய பாட்டெல்லாம் கேளுங்க, அதுல ஒரு தீர்வு இருக்கும். குறிப்பாக மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். இதை விட ஒரு பழைய பாட்டு என்ன? இந்த மாதிரி பாட்டு இப்போ ஒன்று பார்க்க முடியுமா? எப்படிப்பட்ட அந்த பாட்டு, அந்த மயக்கமா கலக்கமாங்கிற பாட்டு கவிஞர் வாலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகவே அமைந்திருக்கு என்று அவரே சொல்லியிருக்கிறார்.
ஒரு சமயத்துல சினிமாவுக்கு பாட்டு எழுத வேண்டான்னு வெறுத்து போய் தன்னுடைய ஊருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி இருந்து போனவரை நம்முடைய மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அழைச்சிக்கிட்டு வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து சினிமாவில் எழுத சொன்னார். அவர் எம்ஜிஆருக்கு எழுதிய பாடல்கள் தான் இன்று வரை பிரபலமாக இருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடலா, வாலி எழுதிய பாடலா என்று பல சமயங்களில் பல பேர் குழம்பி, ஏன் கண்ணதாசனே குழம்பி போயிருக்கிறார். அப்படி எழுதக்கூடிய ஒரு கவிஞர் வாலி. அவருடைய பாடல்கள், கண்ணதாசனுடைய பாடல்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல்கள், இன்னும் எத்தனையோ கவிஞர்களுடைய பழைய பாடல்கள் இன்று வரை உயிரோடு ஜீவித்திருக்கிறது நம்முடைய இதயங்களில். இக்காலத்தில் பாடல்கள் இருக்கிறது, இக்காலத்தில் பாடல் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, நல்ல பாடல்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் இசைக்கருவிகளுடைய ஆதிக்கம் நம் காதை கிழித்து விடுகிறது. அங்கதான் மெல்லிசை மன்னர்னா எதுக்கு பேர் வச்சா மெல்லிசை மன்னர்னா, அந்த பாடலோட அந்த இசை போறதே தெரியாது. அவ்வளவு ஒரு சாஃப்டா கொடுத்துட்டு போயிட்டு, அதனாலதான் அவர் மெல்லிசை மன்னர். இப்ப மெல்லிசை மன்னர்லாம் கிடையாது. அடிச்சு தூள் கலப்பு, அடிக்கிற அட்டில இது கிழியணுங்கிறான் பாரு, தம்பட்டம் கிழியணுங்கிறான் பாரு. அத மாதிரி நம்ம காதை கிழிக்கிறது தான் இப்ப இருக்கிற இசையெல்லாம். இப்ப இருக்கிற இளைஞர்கள், இளைஞிகள், ஏன் வயிற்றில் இருக்கும் குழந்தை கூட அத மாதிரி அடிக்கிற அடியை தான் விரும்புது. அதிரடி இசையைத்தான் விரும்புது. அதனால அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. புதிய பாடல்களிலும் சில நல்ல பாடல்களை நாம் கேட்கலாம். பொதுவாக ஒருவர் தனது இளமை காலத்தில் கேட்ட பாடல்களைத்தான் அதிகம் விரும்பி கேட்பார். அது எல்லாருக்கும் உள்ளது தன்மை. அதனால்தான் வைரமுத்து பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை அப்படின்னு எழுதினார். அத டி.எம்.எஸ். சுசீலா பாடினாங்க, இளையராஜா இசையமைத்தார். 50-60 வயதை தாண்டியவர்கள் பழைய பாடல்களை கேட்டால் ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. 50-60 வயது உள்ளவர்களா. அதே 30-40 வயதில் உள்ளவர்கள் அதற்கு பிறகு வந்த பாடல்களை கேட்பார்கள். இளையராஜாவினுடைய பாடல்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் மார்க்கெட்ல இருந்த போது அவர் அன்னக்கிளி என்ற படத்தின் மூலமாக உள்ளே வந்தவர் இளையராஜா. அந்த அன்னக்கிளி படத்துல அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட். அவர் வந்ததுக்கு அப்புறம் இளையராஜா எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு கொஞ்சம் மார்க்கெட் சரிந்தது. இளையராஜா அந்த இடத்தை பிடித்துக் கொண்டார். இன்று வரை அவர் அந்த இசையில் கோலோச்சி வருகிறார். அதற்கு பிறகு வந்தவர்கள் ஏ.ஆர். ரகுமான். இதற்கு நடுவில் டி. ராஜேந்தர் நிறைய பாடல்களை போட்டிருக்கிறார். ஆக பழைய பாடல்கள் தான் இன்று வரை கோலோச்சி நிற்கிறது. புதிய பாடல்கள் நம் மனதில் இடம் பிடிக்க தவறிவிட்டது. அதில் பாடல்கள் இருக்கின்றன, இல்லை என்று நான் மறுக்கவில்லை என்று கூறி இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர். இனி அடுத்த வீடியோவில் மிக விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.